என் குடும்ப சூழலில் நான் வாழ்ந்த பிரதேசத்தில் ஏதோ ஒரு பழக்க வழக்கம் இருக்கும், ஏதோ ஒரு நடைமுறை இருக்கும். அந்த நடைமுறை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டாத நடைமுறையாக இருக்கும். அதை எதிர்த்து நிற்கிற பொழுது, அதை இல்லை என்று சொல்கிற பொழுது என் மீது சீல் குத்துவார்கள். வஹாபி என்பார்கள், தௌஹீத்வாதி என்பார்கள், குழப்பக்காரன் என்பார்கள், சமுதாயத்தை பிரிப்பவன் என்பார்கள். நான் உறுதியாக இருக்க வேண்டும். என் நம்பிக்கை இந்த உலகத்தில் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் தவிர நேரான வழியை காட்டுபவர்கள் யாரும் கிடையாது. நான் அப்படி நம்பினால் என் பள்ளிக்குள் நடக்கிற ஒரு பிதஅத், என் பள்ளிக்குள் நடக்கிற அல்லாஹ்வின் தூதர் காட்டாத ஒரு வழிமுறை, என் குடும்பத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வில் அல்லாஹ்வின் தூதர் காட்டாத ஒரு வழிமுறை, அதை அங்கீகரித்து மௌனமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் நான் உயிரை விட மேலாக நேசிக்கிற தூதரில் குறை காணுகிறேன். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, சுவனத்தை நேசிக்கிற சமுதாயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தில் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பின்பற்றுங்கள் என்று ஒரு சமுதாயம் உறுதியாக இருக்கிறார்கள், அதை பிரச்சாரம் பண்ணுகிறார்கள், அதற்காக நிறைய எதிர்ப்புகளையும் கஷ்டங்களையும் சந்திக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் பிழைக்க தெரியாதவர்கள் அல்ல, அவர்கள் எல்லாம் வாழ தெரியாதவர்கள் அல்ல, சமூகத்தோடு சேர்ந்து நடக்க தெரியாதவர்கள் அல்ல, எல்லாம் தெரிந்தவர்கள் தான். ஆனால் அன்பும் நேசமும் என் மனைவி மீது கொண்டிருக்கிற காதல் உண்மையாக இருந்தால் என் மனைவி அந்நிய ஆணோடு இருப்பதை நான் சகித்துக் கொள்ள மாட்டேன். என் கணவன் மீது வைத்திருக்கிற பாசம் உண்மையானதாக இருந்தால் என் கணவன் ஒரு தவறு செய்வதை மனைவி பொருந்திக் கொள்ள மாட்டாள். இந்த சாதாரண அன்புக்கே இந்த நிலை என்றால் உயிரை விட மேலாக நேசிக்கிற என் தலைவர், அவர் சொன்ன வார்த்தைகள் சத்தியமானவை, அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் உண்மையானவை, அவரை விட இந்த உலகத்தில் உண்மை சொல்பவர் யாருமே கிடையாது. அவர் சத்தியத்திற்கு மாறு செய்யாதவர், அவர் வாக்குறுதிக்கு மாறு செய்யாதவர், எந்த அமானிதத்திற்கு மோசடி செய்யாதவர், ஒரு சிறு எறும்புக்கு கூட அநியாயம் செய்ய நினைக்காதவர், அவருக்கு அல்லாஹ் கொடுத்த வகையை எந்த ஒரு மறைத்தலும் இல்லாமல் அத்தனை சோதனைகளை சந்தித்து 23 ஆண்டு காலம் இந்த உலக போராட்டத்தில் அவர் வெற்றி கண்டார். 10 ஆண்டுகள் மதீனாவின் பயணமும் 13 ஆண்டுகள் மக்காவினுடைய பயணமும் அல்லாஹுவின் தூதர் என்ற ஆளுமையை இந்த பூமியில் உயர்த்தி காட்டியது. அவர் எனக்காக வாழ்ந்தார், அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் எங்களுக்காக அர்ப்பணித்தார். யுத்தத்திற்கு மேல் யுத்த களங்களை கண்டார். வசதியாக வாழ முடிந்த ஒரு குடும்பம், கௌரவமாக வாழ முடிந்த ஒரு குடும்பம், குறைசி பரம்பரை, மக்காவினுடைய தலைமைத்துவம் எல்லாவற்றையும் தூக்கி வீசினார் இந்த சத்தியத்திற்காக. இதோ நாம் முஹர்ரம் என்று அழைக்கிற இந்த ஹிஜ்ரி ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட வரலாற்றின் பின்னணியில் அல்லாஹ்வின் தூதர் சொந்த நாட்டை விட்டு, சொந்த ஊரை விட்டு அகதியாக உடுத்த ஆடையோடு துரத்தப்பட்டார். எதற்காக? இந்த மார்க்கத்திற்காக, இந்த கலிமாவை சொன்னதற்காக, இந்த சத்திய மார்க்கத்தின் சட்ட திட்டங்களை இந்த பூமியில் அமல்படுத்தியதற்காக. அந்த தூதர் என் சுவனத்தை ஆசைப்பட்டவர். அவர் கனவு எல்லாம் நான் சுவனவாதியாக இருக்க வேண்டும் என்பதுதான், இந்த உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். எனக்காகவே வாழ்ந்த ஒரு உத்தம தலைவர், அவரை போன்ற ஒரு தலைவரை அரசியலிலும் காண முடியாது, ஆன்மீகத்திலும் காண முடியாது, வேறு எந்த துறையிலும் காண முடியாது என்று உலகமே தைரியமாக சொல்லுகிற ஒட்டுமொத்த உள்ளங்களிலும் குடியிருக்கிற உயிரை விட மேலாக நேசிக்கிற அந்த தலைவர் காட்டித்தராத ஒரு வழிமுறையை, சொல்லித்தராத ஒரு விஷயத்தை, அவருடைய பள்ளி வாசலில் அவர் அனுமதிக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிற பொழுது அதை பார்த்து கொண்டு நான் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எப்படி சகோதரர்களை அங்கீகரிக்க முடியும்? எப்படி அங்கீகரிக்க முடியும்? என் நேசம் உண்மையானது, என் நேசம் உண்மையானது. நான் பிதாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறேன், அது கூடாது என்கிறேன். பிதாத்துக்கள் குடும்பங்களில் நடக்கிற பொழுது அதை விட்டு விடுங்கள், இல்லை என்றால் அந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக நிற்கிறேன் என்றால் எனக்கு வாழ தெரியாமல் அல்ல, என் உயிரை விட, என் மனைவியை விட, என் பிள்ளைகளை விட, என் குடும்பத்தை விட மேலாக நேசிக்கிற என் தலைவருக்கு துரோகம் செய்கிறீர்கள், என் தலைவருக்கு துரோகம் செய்கிறீர்கள். அதை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்பதற்காகத்தான் நான் இந்த போராட்டத்தில் இறங்கி இருக்கிறேன், இந்த பிரச்சாரத்தில் இறங்கி இருக்கிறேன்.
ஏனென்றால் நான் சுவனம் போக வேண்டும். என் சுவனத்து பாதை என்பது அவர் காட்டிய வழிமுறையில், அவர் காட்டிய பாதையில் நான் பயணிப்பதில் மட்டுமே தான் இருக்கிறது. அவரை நம்பிக்கை துரோகியாக மாற்றி, அவரை அமானித மோசடி செய்தவராக மாற்றி, அவர் செய்யாத ஒரு காரியத்தை நன்மையாக கருதி இந்த உலகில் நான் செய்து அதை கபரு வணக்கமாக இருக்கலாம், ஏதாவது பித்அத்துக்களாக இருக்கலாம், என்ன இபாதத்துக்களாக இருக்கலாம், என்ன துஆக்களாக பிரார்த்தனைகளாக கூட இருக்கலாம், எந்த வடிவத்திலும் இருக்கலாம், நல்லதை போன்ற தோற்றத்தில் இருக்கலாம். ஆனால் நல்லது என்றால் அது அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருக்க வேண்டும், கெட்டது என்றால் அதை அல்லாஹ்வின் தூதர் தடுத்திருக்க வேண்டும். என் உயிரிலும் மேலானவர், இது நான் நேசத்தினால் வைத்திருக்கிற பிரச்சாரம் உறவுகளே.